எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்கிற தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல நம்ம சர்வதேச சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேற்று இரவு அமெரிக்க சந்தை வந்து ஃப்ளாட்டாக தாங்க இருந்தது. கொஞ்சம் பாசிட்டிவ், நெகட்டிவ் ஃப்ளாட். இன்னைக்கு காலையில் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் தாங்க. ஜப்பான் நாட்டு சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 0.5% பக்கமாக கீழே இறங்கி இருந்தது ஏர்லியர் ட்ரேடிங் செஷனில். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெஞ்ச்மார்க் நிஃப்டி 50 வந்து ஒரு 60-70 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கி இருந்ததுங்க. கொஞ்சம் அப்பர் லெவல் பாசிட்டிவ்லேயே மெயின்டைன் பண்ணாங்க. எண்ட் ஆஃப் த டே கொஞ்சம் நெகட்டிவ் நோக்கி வர்ற மாதிரி தெரியுது. மேபி க்ளோசிங் டைமில் இன்னும் அக்ரெசிவாக செல் ஆஃப் கண்டினியூ ஆகலாம். தங்கம் எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் $4,685 பெர் அவுன்ஸாக இருக்குங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு $130 விலை இறங்கியிருக்கு. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 14,100 இருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா $109.9 பெர் பேரலை நோக்கி போயிட்டு இருக்குங்க. ஸோ ஹையர் லெவலுக்கு போயிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூடோட ப்ரைஸஸ் மேலே ஏறுது அப்படின்னா டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருப்பி வீக்கன் ஆயிருக்கும் இல்லையா, அது வந்து நடந்திருக்குங்க. ஸோ இந்தியன் ருப்பி வீக்கன் ஆகுது அப்படின்னா எஃப்ஐஐ செல்லிங் கண்டினியூ ஆகும். நேற்று இந்தியன் மார்க்கெட்டில் கேஷ் செக்மெண்ட்ல எஃப்ஐஐஸ் நெட் செல்லர்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஒரு 1,151 crores. ஓவராலாக ஏப்ரல் எடுத்துக்கிட்டோம்னா நேற்று வரைக்கும் ஒரு 57,515 crores வந்து நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க எஃப்ஐஐஸ். சரி, இந்த பிரெண்ட் க்ரூட் மேலே போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஈரான் தென் யூஎஸ்ஏ பேச்சுவார்த்தை என்னைக்கு எப்போ எந்த செய்தியுமே இல்லை. தென் ஈரான் தரப்பு அவங்களுடைய டிமாண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாங்க. ஹார்மோஸ் கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணணும், பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் முன்னாடி வரணும், நியூக்ளியர் டீல் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சீஸ்ஃபயர், முக்கியமாக யூஎஸ் நேவல் பிளாக் அவுட் அதை வந்து லிஃப்ட் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால க்ரூடோட ப்ரைஸஸ் எலிவேட்டடாக இருக்குங்க. அடுத்து இன்னைக்கு முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ், தென் அப்டேட்ஸ், தென் Q4 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. இன்னைக்கு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாலிகேப் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு சப்சிடரி இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. பாலிகேப் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு April 24, 2026. இந்த சப்சிடரியோடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா இபிசி ப்ராஜெக்ட்ஸ் தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், தென் டெலிகாம் செக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெண்ட் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. 2 ஷேருக்கு 1 ஷேர் போனஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெக்கார்ட் டேட் கிடைச்சிருக்குங்க. May 29, 2026 வந்து ரெக்கார்ட் டேட். டிசிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா சீமென்ஸ் எனர்ஜி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப்போட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா இந்தியாவில் ஏஐ டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. டிசிஎஸ் சீமென்ஸ் எனர்ஜியோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா இனிஷியேட் ஆகுது அப்படின்னு கிடையாது. ஏற்கனவே 20 வருஷமா டிசிஎஸ் தென் சீமென்ஸ் எனர்ஜி இவங்க 2 பேருமே நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கிறாங்க. பல்ராம்பூர் சீனி மில்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லாக்டோ ஜிப்சம் ப்ராசஸிங் யூனிட் வந்து செட்டப் பண்ற மாதிரி தெரியுதுங்க. இதுக்காக கம்பெனி வந்து ஒரு 160 கோடி ரூபாய் வரைக்கும் முதலீடு பண்றாங்க. இந்த லாக்டோ ஜிப்சம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முக்கியமான ப்ராஜெக்ட் ஒண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட் தான் இந்த லாக்டோ ஜிப்சம் அப்படின்றது. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா பாலி லாக்டிக் ஆசிட் ப்ராஜெக்ட்ங்க. அந்த ப்ராஜெக்ட்ல கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்டை வச்சுக்கிட்டு இவங்க அந்த பை ப்ராடக்ட்ல இருந்து ஜிப்சம் போர்ட்ஸ் ரெடி பண்றதுக்கான ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ற மாதிரி தெரியுது. கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு 76 lakhs ஜிப்சம் போர்டு ரெடி பண்றதுக்கான ஃபெசிலிட்டி போடுறாங்க. எப்ப இது ஆப்ரேஷனுக்கு வரும் அப்படின்னா December 2027 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய முக்கியமான வேரியன்ட் டிவிஎஸ் ஜூபிட்டர் வந்து ஒரு முக்கியமான மைல் ஸ்டோனை கிராஸ் பண்ணிருக்குங்க. அதாவது லான்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிவிஎஸ் ஜூபிட்டரை பொறுத்த வரைக்கும் 2013 9 மில்லியன் யூனிட்ஸ் வந்து டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் 1 மில்லியன் அப்படின்றது 10 லட்சம், 90 லட்சம் வண்டி டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க சின்ஸ் இட்ஸ் லான்ச் 2013. டிவிஎஸ் ஜூபிட்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 26ல அதோடைய சேல்ஸ் மட்டுமே ஒரு 32% இருக்குங்க. ஃபினான்ஷியல் 26ல டிவிஎஸ் உடைய ஓவரால் சேல்ஸ்ல மோர் தென் 50% கான்ட்ரிபியூஷன் எங்க இருந்தா வந்திருக்கு அப்படின்னா இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர்ல இருந்து தான். ஓவராலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெஸ்ட் செல்லிங் ஸ்கூட்டரா இருக்குங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் பெஸ்ட் செல்லிங் ஸ்கூட்டரா இருக்குங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அமேசான் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து அவங்களுடைய அமேசான் நவ் குயிக் காமர்ஸ் ஆம ஸ்கேல் அப் பண்றதுக்கான ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு 100 சிட்டிஸ்ல ஸ்கேல் அப்கான வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. மைக்ரோ ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 1000 மைக்ரோ ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்ஸ் வந்து ரெடி பண்றதுக்கான வேலையில் இருக்கிறாங்க. ஸோ இந்த குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அமேசான் அக்ரெசிவா உள்ள வர்றாங்க அப்படின்னா காம்படிஷன் இன்னும் அதிகமாகும். அது போக அமேசான் இந்தியா வந்து நாங்கள் ஒரு 2800 கோடி ரூபாய் முதலீடு பண்ணுவோம், எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தென் ஆப்ரேஷன் கேப்பபிலிட்டிஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே அமேசான் இந்தியா வந்து 2030க்குள்ள இந்தியாவில் ஒரு $35 பில்லியன் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து கோல்டு ETF எடுத்துக்கிட்டோம்னா நெட் இன்ஃப்ளோ அப்படின்றது நெகட்டிவா இருந்திருக்குங்க லாஸ்ட் 1 வீக்ல.
ப்ரீவியஸ் 2 வீக்ஸ்ல நல்ல பாசிட்டிவ் இன்ஃப்ளோ இருந்தது. இப்போ லாஸ்ட் 1 வீக்ல நெகட்டிவ் இன்ஃப்ளோ இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, கோல்டு ETF பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 50% வரைக்கும் கோல்டு ஃபியூச்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு செபி ஒரு சில நாம்ஸ் எல்லாம் மாத்தினாங்க இல்லையா, அதனால கூட கோல்டு ETFல நெட் இன்ஃப்ளோ வந்து நெகட்டிவா இருந்திருக்கலாம். எம்பசி ரேட் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய லீசிங் ஸ்பிரிட் அப்படின்றது 17% க்ரோ ஆயிருக்குங்க. ஃபினான்ஷியல் இயர் 26ல லீசிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6.4 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்ஸ் அக்ராஸ் 86 டீல்ஸ்ங்க. டபுள் டிஜிட் ரெவன்யூ க்ரோத் காட்டியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் 13% ரெவன்யூ க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஆக்சிஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3000 பேருக்கு பக்கமா வேலையை விட்டு தூக்குன மாதிரி செய்தி. சரி, அந்த வேலைலாம் யார் பார்க்குறா அப்படின்னா டெக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்றதுக்காக டெக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்ரெசிவா எடுத்துருக்காங்க. அடுத்து Q4 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் கிளப் மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ Q4 பொறுத்த வரைக்கும் ஒரு 5.3% ஏறி இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 43.1% அடி வாங்கியிருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ கூடியும் ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ்ங்க, இந்த லேபர் கோட் இம்ப்ளிமெண்டேஷன், தென் அவங்களுடைய இன்டர்நேஷனல் பிசினஸ்ல ஃபாரெக்ஸ் லாசஸ், இது ரெண்டும் முக்கியமான காரணமா இருக்கு. ரிசார்ட் ரெவன்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 11% க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல Q4ல. தென் ஆக்குபென்சி அப்படின்றது ஸ்ட்ராங் ஆக்குபென்சியா இருக்குங்க, 82% ஆக்குபென்சி. மெம்பர்ஷிப் அப்கிரேட் வந்து ஒரு 33% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. டோட்டலா 215 கீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய போர்ட்ஃபோலியோல Q4 பொறுத்த வரைக்கும். டோட்டல் கீஸ் எடுத்துக்கிட்டோம்னா 6228 கீஸ் இருக்கு. நல்ல பிசினஸ் மாடலுங்க. ரிசல்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க, அடிக்கிறப்ப நம்ம வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். SBI கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q4 பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ஒரு 6% ஏறி இருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 14% பக்கமா ஏறி இருக்கு. நான் இந்த பிசினஸை பார்க்கறது இல்லை, கொஞ்சம் காஸ்ட்லியான சைட்லையும் இருக்கும். இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுடைய Q4 பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க, டபுள் டிஜிட் க்ரோத்ங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ஒரு 11% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ப்ராஃபிட் வந்து ஒரு 129.77 க்ரோர்ஸ் பண்ணிருக்காங்க. கம்பெனியுடைய டோட்டல் இன்கம் அப்படின்றது 196.43 க்ரோர்ஸா இருக்குங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ₹2 பெர் ஷேர். நம்ம பெரும்பாலும் ட்ரேடிங் பிசினஸை பார்க்கறது இல்லை, பட் நிறைய நண்பர்கள் வந்து IEX ஷேர்ஸ் வச்சிருக்காங்க, அதனாலதான் இந்த அப்டேட்டை கொடுக்குறோம். குறிப்பா சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் உடைய Q4 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ்ங்க. ரெவன்யூ 17% பக்கமா ஏறி இருக்கு. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 47.5% பக்கமா ஏறி இருக்குங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. வேல்யூவேஷன் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். ரீசன்ட் குவார்டர்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா காட்டாததுனால கேஷ் சர்ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 648 crore கேஷ் சர்ப்ளஸ்ல இருக்காங்க Q4 ஃபினான்ஷியல் இயர் 26 முடிவுல. Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 முடிவுல 944 crores கேஷ் சர்ப்ளஸ் இருந்திருக்குங்க, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓவராலா டர்ன் ஓவர் அப்படின்றது 15% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ₹25 பெர் ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. June 26, 2026 வந்து ரெக்கார்ட் டேட்ங்க. இந்துஸ்தான் ஜிங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி ஸ்ட்ராங்கான Q4 நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. ரெவன்யூ ஒரு 49% ஏறி இருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 68% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. 5033 crores ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 27க்கான இன்ட்ரீம் டிவிடெண்ட் ₹11 பெர் ஷேர். DCB பேங்குடைய Q4 நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் ஒரு 16% ஏறி இருக்குங்க. ஓவராலா ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் அப்படின்றது 732 crores பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 19% ரைஸ்ங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ₹1.45 பெர் ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது புக் வேல்யூவை தாண்டி மேல போயிடுச்சுங்க. நம்ம பார்த்தது வந்து 123, 120, 110 அந்த ரேஞ்சில் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை பார்க்க முடியாது. AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்குடைய பெர்ஃபார்மன்ஸ் Q4ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. நெட் ப்ராஃபிட் ஒரு 65.15% ஏறி இருக்கு. பேங்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோர் பிசினஸ் இன்கம், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் ஒரு 23% பக்கமா ஏறி இருக்குங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, ஒரு ஷேருக்கு ₹1 அப்படின்ற மேனிக்கு. அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெட் NPA அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா Q3 ஃபினான்ஷியல் இயர் 26ல 0.88 இருந்தது. Q4 ஃபினான்ஷியல் இயர் 26ல 0.74 குறைஞ்சிருக்குங்க. ரொம்ப காஸ்ட்லியான சைட்ல இருக்கும் AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். சிட்டி யூனியன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான நம்பர்ஸும் காட்டிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 25% பக்கமா ஏறிக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், கம்பெனியோட கோர் பிசினஸ் இன்கம் வந்து ஒரு 31% பக்கமா ஏறி இருக்கு. நெட் NPAவும் குறைஞ்சிருக்குங்க. அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது நெட் NPA வந்து ஒரு 10 பேஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. போனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1:3 ரேஷியோல, அதாவது ஒரு ஷேர் கிடைக்குங்க ஃபார் எவ்ரி 3 shares ஆஃப் சிட்டி யூனியன் பேங்க். கேன்ஃபின் ஹோம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. ரெவன்யூ 9% ஏறி இருக்கு. நெட் ப்ராஃபிட் 47% பக்கமா ஏறி இருக்குங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்னமோ இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரெடியூஸ்டு டாக்ஸ் லேபிலிட்டி முக்கியமான காரணங்க. பட் கோர் பிசினஸ் இன்கம் எடுத்துக்கிட்டோம்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 20% ஏறி இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ்ங்க.
நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கும் கேன் ஃபின் ஹோம். அசெட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. நெட் என்பிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.49% இருந்து 0.37% குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா Q4ல ஒரு 28% ஏறி இருக்குங்க. ஓவராலா ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்றப்ப ஒரு 13.1% ஏறி இருக்கு. சரி, Q4ல நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தா அது ஒரு 11% ஏறி இருக்குங்க. நெட் என்பிஏ ஏற்கனவே அவங்களுக்கு நெட் என்பிஏ கம்மி 0.36 தான் இருந்தது. அதுல இருந்து ஒரு 50% குறைஞ்சிருக்குங்க. 0.18 இருக்கு. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ₹12.50 பெர் ஷேர். அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் உடைய Q4 ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா சேல்ஸ் வால்யூம் Q4ல ஒரு 9.3% ஏறி இருக்குங்க. கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 20% பக்கமா ஏறி இருக்கு. 2,983 crores இருக்கு. கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஸ்ட்ராங்கா இருக்குங்க, 89%. ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா Q4 பொறுத்த வரைக்கும் ஒரு 12% ஏறி இருக்குங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ₹240 பெர் ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபினான்ஷியல் 26 முடிவுல அவங்களோட டெட் குறைஞ்சிருக்குங்க. இப்போ ஃபினான்ஷியல் 25 முடிவுல அவங்களோட டெட் அப்படின்றது 17,669 crores இருந்திருக்குங்க. இப்போ ஃபினான்ஷியல் 26 முடிவுல அது 16,620 crore குறைஞ்சிருக்கு. அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. நாளைக்கு நம்ம கேள்விகளை தனி பதிவாவே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பெர்சிஸ்டன்ட் பத்தி கேட்டிருக்காங்க. பெர்சிஸ்டன்ட் காஸ்ட்லியான பிசினஸ்ங்க. நம்மளுக்கு நிறைய ஐடி கெயின்ஸ் எல்லாம் வந்து லோயர் லெவல்ல கிடைக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கலாம். காஸ்ட்லியான பிசினஸ்க்குள்ள போகணும் அப்படின்ற தேவை கிடையாது. காஸ்ட்லியான பிசினஸ்க்குள்ள போறாங்க அப்படின்னா ஓவராலா மார்க்கெட் அடிக்கிறப்ப ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்க ஸ்டாக்ஸ் தான் பயங்கரமா அடிப்பாங்க. நம்ம உள்ள போய் மாட்டிக்க கூடாது. அடுத்து காஃபி டே பத்தி எழுதியிருக்கிறாங்க. சார், காஃபி டேல என்னதான் சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கடன் தாங்க பிரச்சனை. இப்ப கடன் நிறைய பங்குகள்ல இருக்குங்க. ஆனா அந்த ஷேர் பிரைஸ் வந்து ரேலி ஆகிட்டு இருக்கும். அதுக்கு என்ன காரணம் நம்ம முற்காலங்கள்ல சொல்லியிருக்கோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு அசோக் லேலண்ட் எடுத்துக்கிட்டோம்னா டெட் ஜாஸ்தியா தான் இருக்கும், பட் ஷேர் பிரைஸ் நல்லா ரேலி ஆகும். நல்ல சேல்ஸ் நம்பர்ஸ் காட்டினாங்க அப்படின்னா கடனை பத்தி கூட மார்க்கெட் வந்து கண்டுக்காதுங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறப்ப இவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் அடி வாங்குது. அதனால ஷேர் பிரைஸை தொடர்ந்து லோயர் லெவல்லே வச்சிருக்காங்க. நண்பர் என்ன எழுதியிருக்கிறாரு, என்கிட்ட ஒரு 100 ஷேர் பக்கமா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. எடுத்துட்டீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல சேல்ஸ் க்ரோத் நடக்குது அப்படின்ற பட்சத்துல ஷேர் பிரைஸ் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். பட் பல ஆண்டுகள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து வீடியோகான் ஷேர்ஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. நான் இந்த ஷேரை பார்த்ததே கிடையாதுங்க. நான் சர்ச் பண்ணி பார்த்தப்ப 2021லயே ட்ரேடிங் வந்து சஸ்பெண்ட் பண்ண மாதிரி தெரியுதுங்க. முக்கியமான காரணம் இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் தாங்க. அண்டர் ஐபிசியில் இருக்கிற மாதிரி தெரியுது. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் புக் வேல்யூ, நெகட்டிவ் நெட் ஒர்த் தான் காட்டுது. ஸோ நமக்கு இதனால எந்த பிரயோஜனமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதெல்லாம் தான் இந்த பதிவில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஓவராலாக சந்தை எடுத்துக்கிட்டோம், நான் மறுபடியும் கீழே போக ஆரம்பிக்குது. வாய்ப்புகள் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் 1, 2, 5, 10 பயன்படுத்துங்க. மார்க்கெட் ரேலி ஆகுது அப்படின்னா வழக்கம் போல நம்ம வேடிக்கை பார்ப்போம். எல்லாருக்கும் நன்றி.